சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த வெள்ளரிக்காயை இந்த 3 முறைகளில் சாப்பிடுங்கள். இன்றைய காலகட்டத்தில் மக்கள் மத்தியில் பரவலாக காணப்படும் பிரச்சனைகளில் சர்க்கரை நோய் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக உள்ளது. ஒருவருக்கு நீரிழிவு நோய் வந்துவிட்டால் அவர் தனது உணவில் அதிகப்படியான கவனத்தை செலுத்த வேண்டும். உணவில் காட்டும் சிறு அலட்சியம் கூட இவர்களுக்கு ஆபத்தாகலாம். சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த எதை சாப்பிடலாம், எதை சாப்பிடக்கூடாது என்ற சரியான புரிதல் இருப்பது அவசியமாகும். நீரிழிவு நோயாளிகள் தங்கள் உணவில் அதிக காய்கறிகள் மற்றும் பழங்களை சேர்த்துக் கொள்ள அறிவுறுத்தப்படுகிறார்கள். சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவும் அத்தகைய ஒரு காயைப் பற்றி இந்த பதிவில் காணலாம். கோடை காலத்தில் நாம் அதிக அளவில் வெள்ளரிக்காயை உட்கொள்கிறோம். வெள்ளரிக்காயில் 95% தண்ணீர் உள்ளது. இதனை உட்கொள்வதன் மூலம் நீரிழப்பு பிரச்சனையை தவிர்க்கலாம். வெள்ளரிக்காய் சாப்பிடுவது நீரிழிவு நோயாளிகளுக்கு நன்மை பயக்கும் என்று கருதப்படுகிறது. நீரிழிவு நோய் எதிர்ப்பு பண்புகள் வெள்ளரியில் காணப்படுகின்றன. நீரிழிவு நோயாளிகள் வெள்ளரிக்காயை உட்கொள்வதன் மூலம் இரத்தத்தில் உள்ள குளுக்கோஸின் அளவை கட்டுப்படுத்தலாம். நீரிழிவு நோயாளிகள் வெள்ளரி சாப்பிடுவதால் ஏற்படும் நன்மைகள் மற்றும் உட்கொள்ளும் முறை பற்றி இந்த பதிவில் தெரிந்து கொள்வோம். நீரிழிவு நோயாளிகளுக்கு வெள்ளரிக்காய் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என நிபுணர்கள் பரிந்துரைக்கின்றனர். ஏனெனில் இது குறைந்த கிளைசெமிக் குறியீட்டைக் கொண்டுள்ளதால் நீரிழிவு நோயாளிகளுக்கு மிகவும் பயன் தரக்கூடியதாக உள்ளது. வெள்ளரிக்காயில் உள்ள நார்ச்சத்து உங்கள் பலவீனமான வளர்சிதை மாற்றத்தை வலுவாக வைத்திருக்க உதவுகிறது. வெள்ளரிக்காயில் ஆன்டிஆக்சிடென்ட் பண்புகள் காணப்படுகின்றன. ஆகையால் நீரிழிவு நோயாளிகளுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். 1. வெள்ளரிக்காய் சூப். வெள்ளரிக்காய் சூப் உட்கொள்வதால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை குறைக்கலாம். ஆனால் அதிக பலன்களைப் பெற அதனை எப்படி சாப்பிட வேண்டும்? முதலில் வெள்ளரிக்காயை வெட்டி அதில் 3 ஸ்பூன் எலுமிச்சை சாறு சேர்க்கவும். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு சிறிய வெங்காயம், ஒரு பல் பூண்டு, 1/4 ஸ்பூன் ஆலிவ் எண்ணெய், 1/2 கப் கொத்தமல்லி, 1 ஸ்பூன் சீரகம், உப்பு மற்றும் கருப்பு மிளகுத்தூள் மற்றும் நறுக்கிய வெள்ளரிக்காய் சேர்த்து அரைக்கவும். இப்போது இந்த பேஸ்டை ஒரு பெரிய பாத்திரத்தில் எடுத்து வைக்கவும். மற்றொரு புறம் அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வைத்து அரைத்து பேஸ்டை அதில் சேர்த்து தேவையான அளவு தண்ணீர் கலந்து நன்றாக கொதிக்கவிடவும். இப்போது வெள்ளரிக்காய் சூப் தயார். இதனை உட்கொள்வதால் நீரிழிவு நோயை கட்டுக்குள் வைத்திருப்பது மட்டுமின்றி உங்கள் எடையும் கட்டுக்குள் இருக்கும். 2. வெள்ளரிக்காய் சாலட். உங்களுக்கு வெள்ளரிக்காய் சூப் பிடிக்கவில்லை என்றால் வெள்ளரிக்காய் சாலட்டை ட்ரை செய்து பார்க்கலாம். இதனை தினமும் உட்கொள்ளலாம். சாலட் உங்களுக்கு வைட்டமின்கள் மற்றும் புரதங்களை வழங்குவது மட்டுமல்லாமல் உங்கள் இரத்த சர்க்கரை அளவையும் கட்டுப்படுத்துகிறது. 3. வெள்ளரிக்காய் ரைதா. நீங்கள் நீரிழிவு நோயாளியாக இருந்தால் வெள்ளரிக்காய் ரைதாவை உணவில் சேர்த்துக் கொள்ளலாம். இதைச் செய்ய வெள்ளரிக்காயை துருவி தயிருடன் கலக்கவும். அதன் பிறகு கருப்பு உப்பு மற்றும் கருப்பு மிளகுத்தூள் சுவைக்கு ஏற்ப சேர்க்கவும். இதை தினமும் சாப்பிட்டு வந்தால் சர்க்கரை நோய் கட்டுக்குள் இருப்பதோடு எடையும் குறையும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து பகிருங்கள். மேலும் இதுபோன்ற தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.